ஐரிஸ் தேனா கப்பலுக்கு இலங்கைக்கு வருகை தருவதற்கு இலங்கையிலிருந்து உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டதாக கொழும்பில் உள்ள ஈரானிய தூதுவர் தெரிவித்த கருத்தை மறுப்பதன் மூலம் இலங்கை அரசாங்கம் ஈரானை அவமதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜதந்திர மட்டத்தில் எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்த அறிக்கை தொடர்பாக முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கூட்டு எதிர்க்கட்சி சார்பாக இந்த கருத்தை தெரிவித்தார். ஐரிஸ் தேனா கப்பலுக்கு ராஜதந்திர மட்டத்தில் எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச செவ்வாய் என்று கூறினார். இருப்பினும் இலங்கை கடற்படை தளபதி தனது ஈரானிய சகாவிற்கு உத்தியோகபூர்வ அழைப்பை அனுப்பியதாக ஈரானிய தூதர் தெளிவாக கூறினார். அதன்படி இது ஒரு உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திர அழைப்பாகும். ஏனெனில் இது அரசாங்கங்களுக்கு இடையேயான அழைப்பாகும். இலங்கையை பொறுத்தவரை நட்பு நாடான ஈரானை இலங்கை அரசாங்கம் உண்மையில் அவமதித்துள்ளது என்று பேராசிரியர் GL பீரிஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நட்பு நாடாக கருதப்படும் இலங்கைக்கு தனது நாடு எரிபொருள் வழங்கும் என ஈரான் தூதுவர் உறுதியளித்தார். எனவே இலங்கை அரசாங்கம் தனது வெளியுறவு கொள்கையில் விளையாடி வருகிறது என்று GL பீரிஸ் கூறினார். இன்று நாங்கள் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தால் நட்பு நாடுகளை அவமதித்திருக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இதற்கிடையில் செவ்வாயன்று விவகாரத்தை எடுத்துரைத்து சமகி ஜனபல பேகிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இலங்கை அரசாங்கம் ஈரானிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று முன்மொழிந்தார். மத்திய கிழக்கு மோதலின் போது அதன் நிலைமை குறித்து விசாரித்ததற்காகவும் இலங்கை அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும். மோதலால் பாதிக்கப்பட்ட மற்ற மத்திய கிழக்கு நாடுகளுடன் இலங்கை அரசாங்கம் பேசி ஒற்றுமைக்கான உறுதிமொழியை அளிக்க வேண்டும் என்று கூறினார். முன்னதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச ஐரிஸ் தேனாவிற்கு ராஜதந்திர மட்டத்திலான அழைப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை என்று கூறினார். மத்திய கிழக்கில் நடக்கும் போர் தொடர்பாக நடுநிலைமையை கடைபிடிக்க அரசாங்கம் தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.